Hello friends, welcome to Mirthu Ari Creation. Free Professional Ari course class 1 இப்போ நம்ம பார்க்க போகிறது basic material knowledge and frame fixing தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. கட்டரை யூஸ் பண்ணணும். இதில் வந்து சின்ன சிசரும் நீங்கள் யூஸ் பண்ணணும். நைலான் த்ரெட், ஒரு சில ப்ளவுஸில் வந்து பீட்ஸ் ஒர்க் வந்து நைலான் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மிஷின் த்ரெட்டில் மோஸ்ட்லி வந்து கோல்டன் கலர் தான் யூஸ் ஆகும். அதனால் கோல்டன் கலர் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒயிட் பீட் பார்க்குறதுக்கு அப்படியே முத்து மாதிரி இருக்கும். சுகர் பீட் வந்து பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து லூஸில் வாங்கினீங்கன்னா பிராண்டடாக கொடுக்க மாட்டாங்க, அது வந்து கருத்து போயிடும். பிரிஸ்டோ பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து ஏ ஸ்டார் பிராண்டும் நல்லாயிருக்கும். சுகர் பீட்லேயே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து சுகர் கலர் பீட். இது பேர் வந்து கட் பீட். இதில் வந்து கலர்ஸும் இருக்குது, கோல்டன் கலரும் அவைலபிளாக இருக்குது. கட் பீட் மாதிரியே இருக்கும், சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து டியூப் பீட், ஹேங்கிங்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். வீட் பீட் ஒரு சைடு மட்டும் வந்து தட்டையாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து கோதுமை மாதிரியே இருக்கும். இதோட நேம் வந்து ரைஸ் பீட். ரெண்டு சைடும் வந்து நம்மளுக்கு தட்டையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட பேர் வந்து டேப்லெட் பீட். ஹேங்கிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இதையும் ஸ்டோன் வந்து சின்ன சின்ன சைஸில் உள்ள ஸ்டோன் வந்து இருக்குது. இது வந்து செயின் ஸ்டோன் ஒர்க் வந்து நம்ம தனியாக பண்ணுவோம், அதுக்காக நம்ம இது வாங்கி வச்சுருக்கோம். இதோட நேம் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன். இதிலே வந்து நிறைய ஷேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட நேம் வந்து சில்க் த்ரெட். டபுள் பில் பிராண்டில் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இதுதான் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுற பாருங்கள். இது வந்து ஷேட் நம்பர். இது வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுற க்ளூ. இதில் வந்து ப்ளூ கலரும் அவைலபிளாக இருக்குது, ரோஸ் கலரும் அவைலபிளாக இருக்குது. இதோட நேம் வந்து ஜர்தோசிலேயும் 3 டைப் இருக்குது. இது மாதிரி நல்லா டைட்டாக ஸ்ப்ரிங் இருக்கும், அது வந்து ஜர்தோசி. இதோட நேம் வந்து கோரா. ஓல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஜர்தோசியோட கம்பேர் பண்ணும்போது. இதோட நேம் வந்து நக்ஷி. ஓல்ஸ் நல்லா பெருசாகவே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா கிளிட்டரிங்காக இருக்கும். இதோட நேம் வந்து ஜர்கன் ஸ்டோன். இந்த ஸ்டோனில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஜர்கன். இதுலேயே வந்து 2 டைப் இருக்குது. திலகம் ஷேப் ஸ்டோன். இதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதோட பேர் வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோன். மகாலட்சுமி காயின்லேயே 2 டைப் இருக்குது, சின்னது பெருசுன்ட்டு. இதோட பேர் வந்து ஃப்ரீக்வன்சி, அப்படி இல்லைன்னா சீக்வன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. மிரர் வந்து பிளாஸ்டிக் மிரர். இது வந்து நார்மல் மிரர். இதிலே வந்து நிறைய ஷேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பீட்ஸில் வந்து 3mm பீட்ஸ், 4mm பீட்ஸ் அண்ட் 5mm பீட்ஸ், அது 3 இருக்குது. நம்ம சுகர் பீட் வந்து 2mm இருக்கும், அதனால தான் 3, 4, 5ன்னு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க, நீடில். இது வந்து துலிப் நீடில். இதிலே வந்து த்ரெட்டுக்கும் பீட்ஸுக்குன்னு தனித்தனியாக இருக்குது. 13 and 14 வந்து த்ரெட் நீடில். அதே மாதிரி 23 and 24 வந்து பீட்ஸ் நீடில். அயன் நீடிலும் இருக்குது, ஆனால் வந்து அயன் நீடில்ஸ்க்கு நம்பர் வந்து கிடையாது. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நல்லா இது மாதிரி தடிஸாக இருக்குது பாருங்கள். இது வந்து த்ரெட் நீடில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நல்ல மெலிஸாக இது மாதிரி இருக்கும். இது வந்து பீட்ஸ் நீடில். நிறைய பீட்ஸ் வந்து இதில் லோட் பண்ணலாம். நல்ல மெலிஸாக இது மாதிரி வந்து உடனில் இருக்கும். இது வந்து ஜர்தோசி நீடில். அயன் நீடில்ஸில் இது 3 தான் இருக்குது, இது தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து சைஸ் நம்பர் 10ல் கை ஊசி தேவைப்படுது. இதோட நேம் வந்து லேஸ். இதிலே வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பைப்பிங் த்ரெட். எம்போஸ் லோடிங்க்கெலாம் இந்த பைப்பிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து எம்போஸ்டாக காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். மார்க் பண்ணுறதுக்காக அப்சரா கிளாஸ் மார்க்கிங் ஒயிட் கலர் எடுத்திருக்கோம். இதிலே நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நேம் வந்து ஜரி த்ரெட். நம்ம வந்து டயாலஜி பிராண்டில் எடுத்திருக்கோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பாப்ளின் கிளாத் தான் யூஸ் பண்ணணும். கிளாத் வந்து வேறு எந்த கிளாத்தும் யூஸ் பண்ணாதீங்க. பாப்ளின் கிளாத் 1 மீட்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட நேம் வந்து ட்ரேசிங் பேப்பர். டிசைனை வந்து காப்பி பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். கார்பன் ஷீட் வந்து எல்லோ கலர் இல்லைன்னா ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்கணும். ஆரி ஃப்ரேம். இது ஃப்ரேமில் வந்து நம்ம 18 இன்ச் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். 5 இன்ச் இருக்குது, அதே மாதிரி 12 இன்ச்சும் இருக்குது. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிசைன் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து அட்ஜஸ்டபிளுக்காக இருக்கிறது. இப்போ பாருங்கள், உள்ளே இருக்க ஃப்ரேமில் வந்து இது மாதிரி வந்து நாடாக சுற்றி வச்சுருக்கோம்.
அந்த நாடா வந்து இது மாதிரி கேப் விட்டு சுற்றி வைங்க. ஃபுல்லாக சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வைக்கும்போது லாக் ஆயிரும், ரொம்ப டைட் ஆயிரும். இது மாதிரி நீங்கள் சுற்றும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ஃபிக்ஸிங் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து கிளாத்தை போடும்போது நடுவில் இருக்க மாதிரி போடாதீங்க. இது மாதிரி எட்ஜஸ் பார்த்து கொஞ்சம் ஓரளவு நீங்கள் எட்ஜஸில் துணி விட்டுட்டு இது மாதிரி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கிளாத் வந்து ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கிளாத்தை கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ இந்த அட்ஜஸ்டபிளை வச்சு இது கரெக்டாக வந்து ஃப்ரேமை வந்து செட் பண்ணி அதை வந்து டைட் பண்ணிடலாம். கிளாத்தில் வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாத அளவுக்கு இதை நல்லா இழுத்து விடுங்க. நீங்கள் இதை தட்டுனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டம் டம்னு மோல் அடிக்கிற சவுண்ட் மாதிரி கேட்கும். ஸ்டாண்ட் வந்து இந்த கலர்லேயும் இருக்குது, பிளாக் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து அட்ஜஸ்டபிள் நிறையா இருக்கும். நம்ம அங்கங்கே லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம டைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி காட்டுறேனோ இதே மாதிரி வந்து ஸ்க்ரூவை வந்து கழட்டி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி 4 லெக்கையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேமில் இது மாதிரி வந்து அட்ஜஸ்டபிள் போல்ட் வந்து இருக்கும். இந்த போல்ட் எதுக்குன்னா இந்த ஃப்ரேம் வந்து 16 இன்ச்சுக்கும் யூஸ் பண்ணலாம், 18 இன்ச்சுக்கும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதை நீங்கள் வந்து லூஸ் பண்ணாமல் விட்டுட்டு ஃப்ரேமை வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கிளாத்தில் வந்து போடும்போது ஃப்ரேம் வந்து தூக்கிட்டு வந்துடும். இது வந்து கீழே வந்து இருக்க லெக் அட்ஜஸ்டபிள் லெக் தான். இப்போ நம்ம ஸ்டாண்டை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது மேலே வந்து நம்ம ஃப்ரேமை வந்து வைக்கலாம். இப்போ பாருங்கள், வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட வந்து அதில் சுருக்கம் இல்லாமல் நல்லா வந்து கிளாத்தில் வந்து இது மாதிரி டம் டம்னு சவுண்ட் கேட்குற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட ஃபஸ்ட் கிளாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, தேவைப்பட்டவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.